அன்புள்ளங்கொண்ட தமிழ் இதயங்களே, உங்களுக்கு நமது சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி புகழ்ந்து ஒரு பாடலை நான் இப்போது பாடுகிறேன். அவரை நான் சிறுவனாக இருந்தபோது சென்னையிலே சந்தித்து பேசியிருக்கிறேன். அவர் என்னுடன் மிகவும் அன்புடன் சில வார்த்தைகள் பேசியிருக்கிறார். அது என் நெஞ்சிலே இன்றும் நிழலாடி கொண்டிருக்கிறது. யாரும் பார்க்க முடியாத, யாரும் பார்த்திராத டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நான் பார்த்தேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி வாய் திறந்து மார்தட்டி சொல்லக்கூடிய பெருமை எனக்கு உண்டு. ஆகையால் அந்த அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் முதல் சீர்திருத்தாளர். அடிமைகளாக இருந்த மக்களை மேலே கொண்டு வந்தவர். பற்பல முன்னேற்றங்களுக்கும் டாக்டர் அம்பேத்கர் தான் காரணமாக இருக்க முடியும். அவர் ஒரு சாதிக்கு மட்டுமல்ல, ஒரு மதத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகிற்கே அவர்தான் சட்டமேதை. இந்த உலகம் முழுவதற்கும் அன்புடனும் கருணையுடனும் அவர் எழுதிய சட்டங்கள் தான் இந்திய அரசியல் சட்டமாகும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த கான்ஸ்டிடியூஷன் இந்தியா அடக்கப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அனைத்து சாதியினருக்கும் பயன் தரக்கூடிய சட்டம். ஆகவே அவர்தான் சட்டத்தின் தந்தை. இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் பேப்பர் பேனா கொண்டு மாபெரும் புரட்சி செய்தவர். அவர் யாரோடும் எங்கும் சண்டை போடவில்லை, யுத்தம் செய்யவில்லை. ஆனால் அவர் இரவு பகல் முழுவதும் படித்து படித்து படித்துதான் மாபெரும் புரட்சி செய்தார். அவர் கையிலே இருந்தது பேப்பர் பேனா. அதுதான் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியது. உலகிலேயே யாரும் சாதிக்காத மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நான் உறுதியுடன் சொல்வேன். நான் 1960 டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழை இந்த தமிழுலகம் முழுவதும் நான் பரப்பிக் கொண்டிருக்கிறேன். எனது தலைவராக இருந்த காமராஜர் அவர்களின் அனுமதியுடன் தான் நான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழை இந்த உலகுக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறேன். சிறுவயது முதல் இன்றைக்கு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக நான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்வேன். அம்பேத்கர் போன்ற ஒரு உயர்ந்த மனிதரை இனிமேல் எந்த காலத்திலும் யாரும் பார்க்கவே முடியாது. ஆகையால் அவரை பற்றி நான் ஒரு பாடலை உங்கள் மத்தியிலே பாட விரும்புகிறேன். கேளுங்கள். அந்த காரு, இந்த காரு, எந்தன் காரு, உந்தன் காரு, சொந்த காரு, இரவல் காரு, ஓசி காரு, ஏசி காருங்க, உரசி பார்க்கும் அக்கா காரு, ஒதுங்கி நிற்கும் தங்கச்சி காரு, பதுங்கி நிற்கும் பாப்பா காரு, எதிர்த்து நிற்கும் அண்ணன் காருங்க. எல்லா காரும் அழிந்து விடும், எல்லா காரும் அழிந்து விடும், ஒழிந்து விடும், படுத்து விடுங்க. ஒரே ஒரு காரு மட்டும் நிலைத்து நிற்குங்க, ஒரே ஒரு காரு மட்டும் நிலைத்து நிற்குங்க. அதுதான் நமது அம்பேத்கருங்க, டாக்டர் அம்பேத்கருங்க. பேப்பர் பேனா கொண்டு அவர் புரட்சி செய்தாருங்க, பேப்பர் பேனா கொண்டு அவர் புரட்சி செய்தாருங்க. பேதையரை மேதையாக்கி வழி நடத்தினாருங்க அம்பேத்கருங்க. நம்ம சட்ட மேதை அம்பேத்கருங்க. அயல் நாட்டிலே சட்டம் பயின்றார்
அயல் நாட்டிலே சட்டம் பயின்றார், புயல் என எழுந்து நின்றாரே. கல்வியில் புயல் என எழுந்து நின்றாரே. புகழ்மிக்க இந்திய அரசியல் சட்டத்தை எழுதி முடித்தாரே. புகழ்மிக்க இந்திய அரசியல் சட்டத்தை எழுதி முடித்தாரே. அவர்தான் கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று சொன்னாரே. கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று சொன்னாரே. அந்த நாளிலே நான் பார்த்த சட்ட மேதைத்தான். அந்த நாளிலே நான் பார்த்த சட்ட மேதைதான். யாரும் பார்க்காத சட்ட மேதைதான். அதற்காக நான் பெருமைப்படுவேன். அவரின் வழியிலே இந்த தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் வழியிலே நம் தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும். ஜெய் பீம், கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர், சமூக சீர்திருத்தாளர், மத நல்லிணக்க அறிஞர், லா பர்சன், ஈரோடு 9. நன்றி.